எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு. நான் திருச்சி பாரதிதாசன் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல அப்ப முகில் எங்களுடைய மாவட்ட செயலாளர், நாங்கள் செலவுல படம் பார்த்துட்டு போய் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முற்போக்கு சங்கம் திருச்சி மாவட்ட மாநாடு அப்படின்னு செலவுல படம் பார்த்துட்டு சில பேர் சைக்கிள் ஒத்த காலம் ஓடிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு வேலைக்கு படிச்சுட்டு ஏப்பா இந்த பத்திரம் இருக்கிறவங்க தான் மாநாடு நடக்கிறாங்கப்பா, அவங்க பொறுத்தவரைக்கும் எழுத்தாளர் பத்திரம் எழுதுறவங்க மட்டும்தான். இன்னைக்கு தாமிர காசா அப்படின்னா உலகம் முழுவதும் பெரும் அதிர்வை உச்ச நீதிமன்றத்தில் இருந்து மிச்ச நீதிமன்றம் வரை ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு நாம் ஒரு பண்பாட்டு பேரமைப்பாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். மற்றவர்கள் முன்மொழிகிற நிகழ்வின் மீது பேசுவதற்கு பதிலாக நாம் முன்மொழிகிற நிகழ்வின் மீது இந்த தேசத்தை தமிழ்நாட்டை பேச வைத்திருக்கிறோம். நூல்களை தேர்வு செய்து வழங்குகிற பரிசுகளை வேறு எந்த கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பும் வழங்குவதில்லை என்பதை நாம் நல்லடக்கமாக சொல்லிக் கொள்ள முடியும். அதுல எந்த சாதனையும் இல்லாமல் அந்த இலக்கியத்தில் அந்த ஒரு முற்போக்கான இலக்கியங்களுக்கு தேடி தேடி நாம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ல ஒரு படைப்பாளி அந்த படைப்பு குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த சில ஆண்டுகளாக அப்படி நடத்தி வருகிறோம். எந்த ஒரு சூழலில் இந்த அமைப்பை உருவாக்கினார்களோ, ஒரு அவசர நிலை காலத்தில் ஒரு ஜனநாயகத்துக்கு பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதை விட ஒரு மோசமான சூழல் தான் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா ரெண்டு செய்திகளை மட்டும் பகிர்ந்து விரும்புகிறேன். நீதித்துறை உட்பட எத்தகைய தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க இந்த படத்துல சொல்லுவாங்க, நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா அல்லது நீயும் அந்த கொலைக்களத்தில் மாண்டு விட்டாயா அப்படின்னு பூங்குழல் படத்துல ஒரு வரி வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீதித்துறை குறித்து விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறார். இருந்தாலும் சொல்றேன், சில தீர்ப்புகள் நமக்கு மிகுந்த அயற்சியையும் அதிர்ச்சியையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக அதானிகளுடைய பங்குச்சந்தை ஊழல் குறித்து ஒரு ஊழல் அதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை அணுகினால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவசியம் இல்லை, அதை செவியே விசாரித்துக் கொள்ளலாம். அதுக்கு மேல அவங்க அப்படியே சொல்லிடலாம். இப்ப நம்மை நாமே வரவேற்றுக் கொள்வது மாதிரி என்ன சொல்லிட்டு போயிடலாம்னா, அது அதானிகளுடைய முறையீட்டை அதானியே விசாரித்துக் கொள்ளலாம் என்பதும் பங்குச்சந்தை விசாரித்துக் கொள்ளலாம் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதே போல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது தொடர்பான உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு. நம்முடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கலப்பிரன் கூட ஒரு அருமையான கட்டுரையையும் ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். எத்தனை ஒரு கடலூர் காஷ்மீர் மாநிலம் இன்றைக்கு கருவானது, இன்றைக்கு அது எந்த நிலையில் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒரு புறத்துல. மறுபுறத்துல பாத்தீங்கன்னா அயோத்தியில ராமர் 22ஆம் தேதி ராமர் கோயிலுடைய திறப்பு விழா. எத்தனையோ தரித்திர ராமர்களுடைய கோயில் இந்தியா முழுவதும் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை விளக்குக்கு கூட வழியில்லாத ராமர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அரசியலாக முன்னெடுக்கப்படுகிறது என்பதை தயவு செய்து மதச்சார்பற்ற மனச்சாட்சி கொண்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க அங்க போகாதே கூட பரவாயில்ல, வீட்டிலேயே விளக்கேற்றுங்க. எல்லாரும் உங்களுக்கு நீ சொல்லித்தானே விளக்கேற்ற போறோமா? இதுவரைக்கும் நாங்கள் விளக்கை ஏற்றது இல்லையா வீட்டுல? கொரோனா காலத்துல இருந்துதான் சொன்னாங்க விளக்கேற்றுங்க அப்படின்னு. இப்ப பார்த்தா என்னன்னு தெரியல, ராமர் தொடர்றப்போ விளக்கேற்றுங்க. ரெண்டு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல. உண்மையிலேயே ஒரு ஜனநாயக படைப்புகள் அந்த வெளியிடுகிற உரிமைக்கான அந்த வெளி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கப்பட்டுக் கொண்டே வருவதை நம் கண் முன்னால் பார்த்தோம். இங்கே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அஞ்சல் துறை தொடர்பாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதிர்காலத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே சினிமாட்டோகிராபி சட்டம், அந்த தணிக்கை மறு தணிக்கைக்கான சட்டம், இதெல்லாம் நிறைவேற்ற சொல்றது என்பது அந்த 70களில அவசர நிலை காலத்தில் இருந்ததை விட மிக மோசமான ஒரு சூழல் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் வலதுசாரிகளுடைய தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் அன்றைக்கு எப்படி பாசிசத்திற்கு எதிரான ஒரு உலகத்தினுடைய மனச்சாட்சியை எழுப்புகிறவர்களாக கலைஞர்களும் நம்முடைய படைப்பாளிகளும் இருந்தார்களோ, அந்த பொறுப்பை இன்றைய படைப்பாளிகளும் கலைஞர்களும் பண்பாட்டு போராளிகளும் செய்ய வேண்டிய